India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். நம் தலைவி ஷைலஜா வாழ்க வாழ்க. 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 தலைவி ஷைலஜா வாழ்க வாழ்க. தலைவி ஷைலஜா வாழ்க வாழ்க. நம் தலைவி ஷைலஜா வாழ்க வாழ்க. தலைவி ஷைலஜா வாழ்க வாழ்க. மணி தாக்கூர் 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 வாழ்க. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு சைலஜா மேடம்க்கு நம்ம ஏரியாவோட டிக்கெட் ஓகே ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதெல்லாம் ஒன்னாலதான் பாசிபிள் ஆச்சு. உன்னோட ஈடுபாடு, உழைப்பு, உன்னோட அன்பால தான் எனக்கு இந்த சீட்டு கிடைச்சது. உழைச்சதெல்லாம் நீதானமா? அன்புக்கான கிரெடிட் வேணா நான் ஏத்துக்கலாம். அது சரி, இனிமே என்னோட வேலையில நான் ரொம்ப பிஸி ஆயிடுவேன். உன்னோட வேலையை என்னால பார்க்க முடியாது. அதனால ஒரு பிஏ வச்சுக்கலாம். அவர் உன்னோட வேலையை மேனேஜ் பண்ணிப்பாரு. ஷரிஜா, நீ அதை பத்திலாம் கவலையப்படாதம்மா. நீ எலெக்ஷன் ஏற்பாடுகளை மட்டும் கவனிச்சா போதும். அது மட்டும் இல்ல, நான் பிஏவையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியா? அது யாரு? ஹலோ மேம். ஹலோ சார். ஐயோ, நோ ஃபார்மாலிட்டிஸ். விக்ரம் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொன்னால, இவதான் அது. வேலை தேடிக்கிட்டு இருந்தா, அதான் வர சொல்லிட்டேன். விக்ரம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால நீ எங்களை பேர் சொல்லியே கூப்பிடலாம். இவங்க தான் ஷைலஜா. மணித் சொல்றது கரெக்ட் தான். நீ என்னோட டென்ஷனே போக்கிட்ட. மணித்தோட வேலையை நீ மேனேஜ் பண்ணிப்பல. கண்டிப்பா சைலஜா, நீ கவலையப்படாத. நான் மணித்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அவருடைய வேலையை சொன்னேன். மணித், நான் இப்ப போய் போட்டோ ஷூட்டை முடிச்சுக்கிறேன். பார்ட்டிக்கு போஸ்டர்ஸ் ரெடி பண்ணணும்ல. சரி, வரேன். சார், நாமளும் கேபினுக்கு போலாமா? நமக்கு நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கு. நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல? பெண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா? சைலஜா பக்கத்து ரூம்ல தான் இருக்கா. அப்படியா? அவளை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. அப்ப என்ன பத்தி? நான் உன்னை பத்தி கவலைப்படாம இருந்திருந்தா எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து உன்னை என் பிஏவா ஆக்கியிருப்பேனா? உங்களோட இந்த ஸ்டைலை பார்த்து தான் நான் வாங்கிட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கேர்ள் ஃப்ரெண்டை எப்படி முட்டாளாக்குறதுன்னு உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். புது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிடான்றதுக்காக பழைய கேர்ள் ஃப்ரெண்டை ஏமாத்த முடியுமா? நிமிஷா, இதுதான் என்னோட ஸ்பீச். இதை பிரிண்ட் எடுத்து என்னோட ஃபைல்ல போட்டு வச்சிருக்கேன். மணித், கொஞ்சம் இங்க பாரு. போட்டோஸ் ரொம்ப நல்லா வந்திருக்குல? சூப்பரா இருக்கு. நான் அழகா இருக்கேன்ல? நீ எவ்வளவு அழகா இருக்கியோ அந்த அளவுக்கு போட்டோவும் அழகா தானே இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப சரி, இந்த 3ஐயும் ஃபைனல் பண்ணிடலாம். நிமிஷா, இந்த போட்டோஸ் 3ஐயும் போஸ்டர் எடுக்க கொடுத்துரு. ஐ எம் சாரி ஷைலஜா, என்னால இந்த வேலையை செய்ய முடியாது. நான் உன் பிஏ இல்ல, மணித்தோட பிஏ. நீ இப்ப என்ன சொல்ற? நான் வந்து மணித்தோட பிஏ, உன் பிஏ இல்ல. உனக்கு அவ்வளவு திமிரா? உனக்கு அவ்வளவு தைரியமா? நான் கொடுக்குற வேலையை நீ செய்ய மாட்டியா? நீ இங்க வேலை செய்ய வந்திருக்க. நிமிஷா, சைலஜா என்ன சொல்றாளோ அதை பண்ணு. இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் உடனே பிரிண்ட் போடு. இங்க பாரு, இவ மட்டும் என் வேலையை செய்யல, அப்புறம் இவ இங்க வேலை செய்ய மாட்டான்.
பண்ணுவா, எல்லா வேலையும் பண்ணுவா. நிமிஷா சைலஜா என்ன சொன்னாலோ அதை உடனே பண்ணு. நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். நிமிஷா நீ என்ன பைத்தியமா? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்ண? 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நான் உனக்கு பியூட்டிஃபுல்லா தெரிஞ்சேன். 10 நிமிஷம் கழிச்சு அவ்வளவு பியூட்டிஃபுல்னு சொல்ற? நிமிஷா ஒண்ணு மறந்துடாத, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம அவ எலெக்ஷன்ல நிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு சீட் வாங்கி கொடுக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அவ மட்டும் என் கையை விட்டு போயிட்டானா எனக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்படும். அந்த நஷ்டத்தை என்னால என்னைக்குமே ஏத்துக்க முடியாது. நிமிஷா, உனக்கு நல்லா தெரியும்ல, உனக்கு இங்க வேலை வாங்கி கொடுக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு. அதனால பிரச்சனை வர மாதிரி நம்ம எதையுமே செய்யக்கூடாது. நம்ம ஒன்னா இருக்கணுமா? ஓகே, நீ எனக்கு அப்புறமா கால் பண்ற. மனித், அவன் ஏன் வேலையை செய்ய மாட்டாளாம். அவ வருங்கால கார்ப்பரேட்டுக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறான். அவ ஒரு பிஏ. பொறுமை சலிஜா, பொறுமை. இவ்ளோ கோவப்படக்கூடாதுமா. இங்க பாரு, அவ என்னோட ஃப்ரெண்ட் விக்ரம கல்யாணம் பண்ணிக்க போறவ. இந்த வேலையெல்லாம் அவளுக்கு ரொம்ப புதுசு இல்ல. போ கத்துப்பா. கல்யாணம் பண்ணிக்க போறவனா வேலைன்னா செஞ்சுதான் ஆகணும். அவன் நம்ம கிட்ட வேலை பண்றவ. இது என் சீட்டோட பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா அவளை ஒரு வழி பண்ணிருப்பேன். இந்த எலெக்ஷன் வேலை மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் அவளை நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்துக்கலாம். இப்போ உன் கோவத்தை விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருமா. எவ்வளவு கோவம் வருது. இப்படி எல்லாம் பண்ணனா வெறுப்பா இருந்தா கூட நான் அமைதியாயிடுவேன். அப்படின்னா நீ எனக்கு இந்த சீட்டை வாங்கி கொடுக்க எவ்வளவு கடுமையா உழைச்ச. சோ ட்ரீட் கொடுத்தே ஆகணும். சரியா, சமையல் வாசனை ஆளை தூக்குது. கொஞ்சம் கொண்டு வா. இத கொண்டு வரேன். ஹாய் மனத், ஏய், இருக்க? எப்படி இருக்க? வா உட்காரு. ஹாய் மனித். ஹாய் ஷைலஜா. உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. நீ இங்க தான் இருப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஒரு கிஃப்டோட வந்திருப்பேன். ஏன்னா சீட்டு கிடைச்சிருக்கு, வாழ்த்து தெரிவிக்கணும்ல. தேங்க்யூ. டிஃபன் சாப்பிடுங்க. வாவ், இவளுக்கும் கொஞ்சம் கத்து தரியா? ஆக்சுவலா நிமிஷா, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் எனக்கு இதே மாதிரி சமைச்சு போடணும். உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஷைலஜா, அது நேத்து என்ன நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை, இவளுக்கு அவ்வளவா மூளை இல்லை. இது வரைக்கும் யார்கிட்டையும் வேலை பார்த்ததில்ல. எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் மனித் கிட்ட நான் வேலைக்கு அனுப்பி வச்சேன். நான் இவ சார்பா உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். I'm sorry ஷைலஜா. இட்ஸ் ஓகே. Let's be friends. Thank you so much விக்ரம். உனக்கு தெரியாதுப்பா, நான் ஷைலஜா கிட்ட சாரி சொல்ல எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா? நீ இந்த வேலையை ரொம்ப ஈஸியா ஆக்கிட்ட. Thank you so much. Such a sweet heart, you know. மனித், ஷைலஜா, இப்போ நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நல்ல நெய்பர்ஸும் ஆயிட்டோம். நாங்கள் பக்கத்து ஃப்ளாட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். என் வேலை அங்கே, இவ வேலை இங்கே. ஸோ இதை சாக்கா வச்சு ஷைலஜா நீ கையால் நல்ல டிஃபன் சாப்பிடலாம்ல. அப்புறம் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். வெரி நைஸ். Bye. மனித், நாமளும் போலாமா? ஒரு ஃபார்ம்ல ஸ்டாம்ப் போட்டி அதுல உங்க சைன் போட்டு சப்மிட் பண்ணணும். ஓகே. நானும் கூட வரட்டுமா? வேண்டாம் நிமிஷா, நீ ஆட்டோல வந்துரு. ஆக்சுவலி நான் மனித் கிட்ட வழியில ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போலாமா நம்ம?
இவன் இன்னும் ஃபார்மை கொண்டு வரலையே. எங்க போய் தொலைஞ்சான்? போனே எடுக்க மாட்டேங்கிறான். நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினே இல்லையா? ஐயோ, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். நான் இப்பவே ஃபோன் பண்றேன். என்ன மறந்துட்டியா? அவ்வளவு ஞாபகம் மறதியா? உனக்கு ஞாபகம் இல்லையா? ஃபார்மை சப்மிட் பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். நான் அப்புறமா கால் பண்றேன். இதோ வந்துருச்சு. எங்கேயா போன? ஃபார்மை கொண்டு வந்தியா? மேடம், ஃபார்மை கொண்டு வந்துட்டேன், ஆனால் ஸ்டாம்பை மறந்துட்டேன். சாரி, எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னாரு, ஆனால் ஃபோனே வரல. அதான் நான் இதை மறந்துட்டேன். உனக்கு உன்னோட வேலையை ஞாபகப்படுத்தணுமா என்ன? மணித்து உனக்கு ஃபோன் பண்ணலன்னா நீ உன் வேலையை செய்யவே மாட்டியா? நாங்க உனக்கு வேலைக்காரங்களா என்ன? ஷைலஜா, இப்படி கோவப்படாத. என்ன ஷைலஜான்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஃபார்மை சப்மிட் பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னு. எல்லாரும் என் கரியரோட விளையாடுறீங்க. நீ ஆப்போசிட் கட்சிக்காரங்க கூட சேர்ந்துட்டல. சொல்லு, உண்மையை சொல்லலனா என்ன எதுக்கு தடுக்கற? உண்மையை சொல்லலனா இந்த ஸ்டாம்ப் இந்தா. மணித், நீ சைன் பண்ணிட்டனா நான் போய் சப்மிட் பண்ணிடுவேன் பேப்பர் சார். தேங்க்ஸ். ஓ, களைப்பா வீட்டுக்கு வரும்போது உன்னுடைய அழகான முகத்தை பார்த்தா எல்லா டயர்டும் ஓடி போயிடும். என்னாச்சு? ஷைலஜாவோட ஃபார்மை நான் சப்மிட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன? அடுத்தது என்ன செய்யணும்னு நான் நல்லா யோசிச்சுட்டேன். பார்ட்டி டிக்கெட்டை நான் தான் வாங்கிட்டு வருவேன். பை ஹோப் நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன். இங்க பாரு, எது செய்யறதா இருந்தாலும் பார்த்து செய்யன. ஷைலஜா ஒன்றும் குழந்தை இல்லை. ஒருவேளை அவளுக்கு உன்னுடைய பிளான் முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரியறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சு போயிருக்கோம். நீ என்னுடைய ஸ்மார்ட் காதலி. ஆனா இந்த விஷயத்துல நீ உன்னை மறந்துடாத. நீ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, மனித வழிக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீ அவங்கிட்ட வழிக்கு விழுந்துடாத. சரி சரி, நான் தூங்க போறேன். சோ அதனால வா. யூ கோ அண்ட் ஸ்லீப். நான் கொஞ்சம் பிளான் பண்ணணும், நீ போ. குட் நைட். குட் நைட். இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? ஆமா, நான் தான். ஐ மிஸ் யூ. நீ ப்ளீஸ் இங்க வரியா? உனக்கு என்ன பைத்தியமா? ஷைலஜா என் பக்கத்துல தான் இருக்கா. நான் எப்படி வர முடியும்? சோ விக்ரம் தான் வீட்ல இருக்காரு, அவர் தூங்கிட்டு இருக்காரு. உனக்காக நான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா நீ எனக்காக இங்க வர மாட்டியா? ஓகே, நான் வரேன். மணித் எங்க போனாரு? மணித் நிமிஷா வீட்டுக்கு எதுக்காக போறான்?
சரி, நான் கிளம்புறேன். அப்படியா? வேலை முடிஞ்சதும் கிளம்பிடுவியா? ஷைலஜா வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் எழுந்துச்சான்னு வச்சுக்கோ, நான் மொத்தமா மாட்டிப்பேன். நீ அவளை பார்த்து பயப்படுறியா என்ன? நிமிஷா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? ஒரே விஷயத்தை பேசுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தெரியும்ல? அவ கார்ப்பரேட்டர் ஆக போறா, உன்னோட கெரியர் அவ கூட சேர்ந்து இருக்கு, அப்படிதானே? ஆமா. ஓகே, அப்போ நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். நீ பார்ட்டி டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்துரு, என்ன கார்ப்பரேட்டர் ஆக்கிடு. என்ன வளர்ற நீ? விக்ரம் உள்ள தூங்கிட்டு இருக்கான், வால்யூம் டவுன். உனக்கு மூளை குழம்பு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஷைலஜா பார்ட்டிக்காக நிறையவே உழைச்சிருக்கா. இந்த டிக்கெட் அவளுக்கு மட்டும்தான். நீ தேவையில்லாம பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காத. நீ ஏன் கோவப்படுற? எனக்கு மனசுல தோணுனதை நான் உன்கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்ல, ஷைலஜா உன்னோட பிஏவா இருந்தா அவளை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிட்ட. இப்ப அவ கார்ப்பரேட்டர், சோ வை நாட் மீ? நிமிஷா, ஷைலஜா பார்ட்டிக்காக நிறையவே உழைச்சிருக்கா. அத பார்ட்டியில் இருக்கவங்க எல்லாரும் பாத்துருக்காங்க. அதனால அவ தான் கார்ப்பரேட் ஆவா, புரியுதா? புரிஞ்சிடுச்சு. என்னோட கடைசி மூவ் ஆட வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த நேரத்துல நிமிஷா வீட்டுக்கு எதுக்காக வந்த? வந்து விக்ரம் எனக்கு கால் பண்ணான். அவனுக்கும் நிமிஷாக்கும் ஏதோ பிரச்சனையா. நிமிஷாவை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுன்னு சொன்னான். நம்ம போலாமா? இவங்க சண்டையெல்லாம் நமக்கு லேட் ஆகுது. என் புருஷன் எங்க? நீ அவரை என்ன பண்ண? நீ அன்னைக்கு அவரை மிரட்டினல்ல, அன்னைக்கு அந்த ஃபார்மை கொண்டு வரலன்னு திட்டினல்ல, நீ அவரை கொன்னுடுவியா? என்ன பண்ணன்னு சொல்லு. நீ தானே கடத்தினது. அவரை என்ன பண்ண? சொல்லு சொல்லு. உன் புருஷன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு என்னமோ கோவத்துல அப்படி திட்டின. கண்டிப்பா இவதான் என் புருஷனை கொண்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க? யார் ஏன் இது கத்திட்டு இருக்காங்க? மனித் பாரு, நம்ம பார்ட்டில ஒருத்தர் இருந்தால, அவன் காணாம போயிட்டானா. அதுக்கு ஏன் மேல பழிய போடுறா? நான் எதுவும் செய்யல. இவ போய் சொல்றா. இவதான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கா. இருங்க. இவதான் என் புருஷனை கொன்னுட்டா. சொல்லு. முதல்ல வெளியில போங்க. வெளியில போங்க. சொல்லு. இவதான் தெரியாது. இவதான் என் புருஷனை கொண்டு இருக்கா. மனித், நான் எதுவுமே செய்யல. அந்த பொம்பளை வேணும்னு என் மேல பழி போட்டுட்டு இருக்கா. நான் யாரையும் எதுவும் செய்யல. ஷைலஜா, நாம அந்த பொம்பளையை தடுத்தே ஆகணும். இல்லைன்னா அவ கத்தி கத்தி உன்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவா. உன் கரியரே ஸ்பாயில் ஆயிடுமா? எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் ஏதாவது பண்ண. நான் என்னோட கரியரை கெடுத்துக்க விரும்பல. எஸ் மேடம், உங்களை அரெஸ்ட் பண்ணா என்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. என்ன? உங்க பார்ட்டியை சேர்ந்த கான்னு ஒருத்தரோட மனைவி உங்க பேர்ல எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியும்ல. யார் அரெஸ்ட் பண்ணதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சார், நான் மேடத்தை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். உங்களுக்கு தான் சட்டத்தை பத்தி தெரியும்ல. சோனாலி, மேடத்தை கூட்டிட்டு போ. மனித், நான் வரேன். ப்ளீஸ் சார், நான் சொல்றத கேளுங்க. சார், நான் சொல்றத கேளுங்க. நான் எதுவும் செய்யல. ஐயோ, நான் எதுவும் செய்யல சார். சார், நான் எதுவும் செய்யல சார். சார் சார், நான் எதுவுமே செய்யல. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. சார், இந்தாங்க பெயில் பேப்பர்ஸ். சோனாலி. எஸ் சார். மேடத்தை வெளியில விடுங்க. ஓகே சார். நான் ரொம்ப பயந்துட்டேன் மனித். தேங்க்யூ. உனக்கு ஒன்றும் ஆகல.
எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் வந்துட்டல. நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சினா அதை நிமிஷா கிட்ட சொல்லு. என் லாயர் இப்போ ஊர்ல இல்ல. இவதான் பெயில் பேப்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணா. தேங்க்யூ நிமிஷா. அந்த பொம்பளை ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா உன் கரியரே அழிச்சிருவாவ. நான் எதுவுமே செய்யல. ஏதாவது யோசி. நீ ஒரு எம்எல்ஏ, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடி. ஷைலஜா புரிஞ்சுக்கோமா, இப்பதான் நீ அந்த பொம்பளையால ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கிற. ஒரு ஆள் வேற காணும். இது ரொம்ப சீரியஸ் கேஸ். இப்ப அந்த பொம்பளை தான் ஏதாவது செஞ்சு ஆகணும். அவ கேஸ வாபஸ் வாங்கி ஆகணும். அவ அதை செய்வான்னு நினைக்கிறியா? செய்வா. அதெல்லாம் என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணா போதும். ஓகே. இந்தா, நீ ஷைலஜாக்கு எதிராக கேஸ் கொடுத்துருக்கல்ல, அதை வாபஸ் வாங்கிக்கோ. சரிங்க மேடம், நான் அப்படியே செய்யறேன். சும்மா சொல்லக்கூடாது. நீ பிரம்மாண்டமான நடிகை தான். சார், நான் பணத்துக்காக என்ன வேணா செய்வேன். இது வெறும் ஆக்டிங் தானே. சரி, இப்போ நீங்க 2 பேரும் அண்டர் கிரவுண்ட் ஆயிடுங்க. நாங்க சொல்ற வரைக்கும் திரும்பி வரக்கூடாது. சார் அப்படியே செய்கிறேன் சார். நீங்களா கூப்பிட்ற வரைக்கும் நாங்கள் தலையை கூட காட்ட மாட்டோம். சரி போங்க. வா. ம். இனிமே என்னோட பிளான் எல்லாம் வெற்றி அடைஞ்சே தீரும். இனிமே நான் பார்ட்டிக்குள்ள வரத யாராலையுமே தடுக்க முடியாது. இனிமே உன்னை தலைவி மேம்னு கூப்பிடணும் போல இருக்கே. இன்னொரு வாட்டி சொல்லு. நீ சொல்றது கேட்கும்போது ஆசையா இருக்கு. தலைவி மேம். இங்க பாரு, போராட்டம் பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி பாக்கி இருக்கு. அதனால யாருக்கும் உன் மேல எந்த சந்தேகமும் வராம பாத்துக்கோ. டோன்ட் வரி. யாருக்கும் எதுவுமே தெரியாது. சில நேரத்துல நீ உன்னோட பிசாசு மூளையால என்னையே சைலண்ட் ஆக்கிடுற. நீ ரொம்ப ஆபத்தான ஆளுதான். தெரியும். ஆபத்தான பூனைங்களோட உனக்கு விளையாட பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஹலோ. சொல்லுங்க சார். ஆனா சார், நான் ஓகே சார். ஓகே. என்னாச்சு? போன்ல யாரு? அது மினிஸ்டர் தான் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? அவரால் உனக்கு பார்ட்டியில் சீட் கொடுக்க முடியாதாமா. ஆனா ஏன்? மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் உன்னால பார்ட்டியோட பேரு கெட்டு போயிடுச்சாமா. அதனால உனக்கு சீட் கொடுத்தா பார்ட்டிக்கு நஷ்டம் ஏற்படுமா. மணித், நீ சொன்ன வேலை முடிஞ்சிருச்சு. அந்த பொம்பளை கேஸை வாபஸ் வாங்க ரெடியா இருக்கா? ஓகே. என்னாச்சு? நீங்க 2 பேரும் சந்தோஷமாவே இல்லையே.
மினிஸ்டர் இப்போ தான் ஃபோன் பண்ணாரு. அவர் ஷைலஜாக்கு சீட் தர மாட்டான்ட்டாரு. அதனால தான் கொஞ்சம் மூட் ஆஃப்ல இருக்கும். நான் உங்கள் 2 பேரையும் அப்புறமா மீட் பண்ணுறேன். ஷைலஜா, சார் சார் நான் சொல்றத கேளுங்க. நான் இந்த இடத்துக்கு வர ரொம்ப கடுமையா உழைச்சிருக்கேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுங்க. சைலஜா, புரிஞ்சுக்கோ, இது நடக்காது. அது மட்டும் இல்லாம நான் வேற கேண்டிடேட்டை தேர்ந்தெடுத்துட்டேன். அதையும் மணித் தான் சஜஸ்ட் பண்ணா. என்ன சொல்றீங்க? மணிதா? யாரு சொன்னா? ஹலோ 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 சார், ஹலோ. மணிதா? மணித் யாரு சொல்லிருப்பான்? என்ன போனை எடுக்க மாட்டேங்கிறான்? மணித், போனை எடு. ஹோ பேபி, ஒரு வழியா நீ என்ன கார்ப்பரேட்டரா ஆக்கிட்ட. ஐ லவ் யூ. மணித், என்ன நடக்குது? ஷைலஜா, எதுக்கு என்ன ஏமாத்தன? நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிச்சு தானே எல்லாத்துக்கும் உனக்கு துணையா இருந்தேன். ஆனா நீ எனக்கு தெரியாம. என்னடி பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? சொல்லு, நீ என்ன எதுக்கு ஏமாத்துற? வேணும்னு தானே இப்படி பண்ண? இவ்வளவு பெரிய கேமா? என்னோட கரியரை நாசம் பண்ணிட்டியே. நீ எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லு. சொல்லு மனித். பதில் கிடைச்சிருச்சுல்ல? இப்ப இங்க இருந்து வெளியே போயிடு. நீ வாய மூடு. என்கிட்ட தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. இந்த ஆபீஸ் என்னோடது, புரியுதா? வெளியே போ. ஒழுங்கா வெளில போயிடு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவதான் கார்ப்பரேட்டர். போ போ போ, கிளம்பு கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பேபி. தூரமா நின்னு பேசு. ஏன் அப்படி முறைச்சு பாக்குற? நீ கிளம்பு. அவுட். என்னது? நீ என்னையே போக சொல்றியா? நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணேன்? உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். இந்த எமோஷனல் குப்பை டிராமால என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. நீ என்ன சொன்ன? நீ என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்தியா? நீயா கொண்டு வந்த? நான் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. யூ நோ, யுவர் ரோல் இஸ் ஓவர். இனிமே என் பக்கத்துல வரதுக்கு முயற்சி பண்ணன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்றது உனக்கு புரியுதுல? அவுட். மனித், யாருப்பா நீ? எனக்கு உனக்கு தெரியுமா என்ன? சொன்னல விக்ரம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்ப வேலை தேடிட்டு இருக்கான்னு சொன்னல, அதான் இவ்வளவு கூப்பிட்டேன். நீ கவலையப்படாத, நான் மணித்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்துல நிமிஷம் வீட்டுக்கு எதுக்காக வந்த? அது விக்ரம் எனக்கு ஃபோன் பண்ணான். அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனையாமா, வந்து எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி விடான்னு கூப்பிட்டான்.
என்கிட்ட தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. இந்த ஆபீஸ் என்னோடது, புரியுதா? வெளியே போ. உன்னோட இந்த நிலைமைய என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு ஒரு விதத்தில் நானும் காரணம். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையில் அடி வாங்கினாதான் எல்லாம் புரியும்னு. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவங்க 2 பேருக்கு நடுவில் ரொம்ப நாளாகவே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் நிமிஷா பார்ட்டிக்குள்ளே நுழைய தான் இதெல்லாம் செய்கிறான்னு நினச்சேன். ஆனால் அது உண்மை இல்லை. அவளுக்கு சீட் கிடைச்சதும் இன்னைக்கு அவ வாழ்க்கையை விட்டு என்ன தூக்கி எறிஞ்சிட்டா. மணித்தொன்னை தூக்கி எறிஞ்ச மாதிரி. நான் நிஜமாவே மணித்தை ரொம்ப விரும்பினேன். ஆனா அவன் என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். அவனோட சுயநலத்துக்காக அவன் என்னோட அன்பை, என் கரியரை எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஆனா நான் மணித்தை சும்மா விட மாட்டேன். அதோட அந்த நிமிஷாவையும் நான் விட மாட்டேன். இந்த விஷயத்துல நான் உனக்கு துணையா இருக்கேன். என்ன கூப்பிட்டீங்களா மேடம்? இங்க பாரு ராக்கி, நீ என் பார்ட்டில எனக்காக நிறைய வேலை பண்ணிருக்க. இன்ன வரைக்கும் நீ எனக்கு துணையா இருந்திருக்க. அதோட ஒண்ணு தவிர என்னால வேற யாரையும் நம்ப முடியாது. அதனால நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதே மாதிரி செய். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. மனித், நிமிஷா, தயாராயிடுங்க. நீங்க எனக்கு செஞ்ச காரியம் இருக்கே, அதத்தான் நான் இப்ப உங்களுக்கு செய்ய போறேன். ஒரு நிமிஷம் நான் போய் பார்க்கறேன். என்னாச்சு? அங்க பாருங்க, அவன்தான் என்ன வலுக்கட்டாயமா பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணான். நீங்க என்னோட ஸ்டேஷன் வந்தாகணும். இவங்கள நீங்க பலாத்காரம் பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சார் அவங்க வளறாங்க சார், யாருனே தெரியல சார். போய் சொல்றாங்க. போய் சொல்றது இவர்தான். இவரை பார்க்க நான் பார்ட்டி வேலையா போனேன். இவர்கிட்ட என் வேலையை முடிச்சு கொடுங்கன்னு கேட்டேன். ஆனா இவரு என் வேலை முடியணும்னா என் கூட. ஆனா அதுக்கு நான் முடியாதுன்னு சொன்னதும் இவர்தான் என்ன பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாரு. சாரி மணி, நீங்க என் கூட வந்துதான் ஆகணும். வாங்க, அவரை கூட்டிட்டு வா. சார், நீங்க மணித்தை எங்க கூட்டிட்டு போறீங்க? மேடம் சார், இந்த பொண்ணு போய் சொல்றா. சொல்லு, யார் உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொன்னது? யார் சொல்லி இப்படி பண்ற? சார், நான் சொல்றதை நம்புங்க. இவ போய் சொல்றா. மணித்தை இவ சிக்க வைக்க பாக்குறா. சார், மணித் 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 நிமிஷா. ஓ இல்ல இல்ல இல்ல, கார்ப்பரேட்டர் மேடம். ஏன், என்னாச்சு? மணித் போயிட்டானா? நீ எனக்கு என்ன பண்ணியோ அதத்தான் இப்ப நான் உனக்கு பண்ணிருக்கேன். தப்பே செய்யாம என்ன உள்ள தள்ளனல, என்னோட கரியரையே நாசம் பண்ணிட்டேன். இப்ப அதத்தான் நான் உங்களுக்கு பண்ணிருக்கேன். மணித்தை உள்ள தள்ளிட்டேன். இப்போ ரேப் கேஸ் சால்வ் ஆகுமோ இல்லையோ, ஆனா ஜெயிலுக்கு போன கலங்க வந்துடுச்சு இல்லையா? அட, இவளுக்கு பெரிய பீரங்கின்னு நினைப்பு. நிமிஷா மேடம், நீ என்ன நினைச்ச? நீ என்னோட இடத்தை பிடிச்சிருவியா? ஆனா அந்த மாதிரி என்னைக்கும் நடக்காது. இல்ல இல்ல இல்ல, கார்ப்பரேட்டர் மேடம். ஏன், என்னாச்சு? மணி போயிட்டானா? நீ எனக்கு என்ன பண்ணியோ அதத்தான் இப்ப நான் உனக்கு பண்ணிருக்கேன். தப்பே செய்யாம என்ன உள்ள தள்ளனல, என்னோட கரியரையே நாசம் பண்ணிட்டேன். இப்ப அதத்தான் நான் உங்களுக்கு பண்ணிருக்கேன். மணித்தை உள்ள தள்ளிட்டேன். நீங்க 2 பேரும் என் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனீங்கல்ல, அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் என்னோட விளையாடுற விளையாட்டு இருக்கே, அத நான் விளையாடி விளையாடி சலிச்சு விட்டவ. நான் அப்பவே இந்த ரெக்கார்டரை ஆன் பண்ணிட்டேன். உங்களை போலீஸ் கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். விக்ரம், என் கையை விடு. ஷைலஜா, என் கையை விடு.
உங்க 2 பேரோட கதையும் முடிஞ்சது. என்ன விடு. நீங்க 2 பேரும் கண்டிப்பா கம்பி என்ன தான் போறீங்க. ஏய் என் கைய விடு. ஷட் அப். இவ செத்துட்டா. நல்ல வேலை செத்துட்டா. இவ உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவ. இப்போ போன்ல இருக்கிற ஆடியோவை சீக்கிரம் டெலீட் பண்ணு. இப்போ இவளோட பாடி ஏதாவது பண்ணிடலாம். ஆனா ராத்திரி வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். இவ காணாம போனது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. அதை எப்படி நம்மளால மறைக்க முடியும்? அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த பாடியை நம்ம புதைச்சே ஆகணும். சீக்கிரமா இவளோட பிரேஸ்லெட்டை கழட்டு. நீ என்ன மலை பக்கத்துல இருக்கிற ரோட்ல வந்து பாரு. சீக்கிரம் வா. போலாமா? என்னாச்சு மேடம்? ஏன் இவ்ளோ அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? சார் நீங்க எப்படிங்க? உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் அடையாளம் தெரியுதா? பாருங்க சார், இது நிமிஷாவோடது. நான் தான் இது அவளுக்கு கிஃப்ட் பண்ணேன். உங்களுக்கு எப்படி சார் இது? ஆனா நிமிஷா எங்க? நாங்க அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டில் இல்லை சார். நான் அவளுக்கு கால் பண்ணி சலிச்சு போயிட்டேன். அவள் ஃபோன் ஆஃப்லேயே இருக்கு. அவளுக்கு என்னாச்சு சார்? எந்த பொம்பளை மணித் மேல ரேப் குற்றத்தை சுமத்தினாலோ நிமிஷா அவளை மர்டர் பண்ணிட்டா. என்ன? அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஜாமீன் வாங்கிட்டேன் சார். ஆனா அடுத்த வாரம் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். என் கரியர் மொத்தம் வீணா போயிடுச்சு. எல்லாம் நாசமா போயிடுச்சு. ஆம்பளை இருந்துகிட்டு அழற, அதுவும் பொலிட்டிஷியனா இருந்துகிட்டு. என்னாச்சு? என்ன பார்த்தா சந்தோஷம் வரல? நீதான் 2-3 நாளா இங்க இல்லல்ல, ஜெயில தானே இருந்த. சோ அதுக்குள்ள எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சுல. என்ன சேஞ்ச் ஆச்சுன்னு பாக்குறியா? கொஞ்சம் வெளியே வா.
இந்த ஆளை மர்டர் பண்ணிட்டேன்னு தான் என் மேல பழிய போட்டாங்க. ஆனா இவர் இங்க உயிரோட இருக்காரு. மனித், நிமிஷா 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் நிமிஷாக்கு ஏன் சீட் கிடைக்கணும்னு. சொல்லுப்பா, சொல்லு. அது உண்மைதான். நிமிஷா மேடம் தான் எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க. அட, இந்த ஆளையே இங்க வந்தாரு. விரட்டுங்க இவரை. ஏய், யாரும் முன்னாடி வராதீங்க. யாரும் முன்னாடி வரலன்னு ட்ரை பண்ணாதீங்க. இது என்னோட ஆபீஸ். இது எல்லாமே அது என்னோட சேர். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை சம்பாதிச்சிருக்கேன். அவ்வளவு ஈஸியா நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். மனித், இப்ப நீ என்ன பண்ற? எனக்கு நீ லெக்சர் எடுக்காத. நான் கொலை கான்ல இருக்கேன். எனக்கு உண்மையை சொல்லு. இதெல்லாம் யார் பண்ணது? ரேப் நடந்ததா இல்ல நீயா பண்ண வச்சியா? சொல்லு சொல்லு. நீ எதுவும் செய்யல, நான் தான் அதை செய்ய வச்சேன். அவ நிமிஷா எங்க இருக்கான்னு முதல்ல சொல்லு. எனக்கு தெரியாது. இங்க பாரு, இதுல இருக்க மொத்த புல்லட்டையும் உன் தலை கூட இறக்கிடும். அவ எங்க இருக்கான்னு சொல்லிடு. சொல்லுன்றல. அவளை நான் கொன்னுட்டேன். அந்த பொண்ணையும் கொன்னுட்டேன். அப்பதான் நிமிஷா மேல அந்த பொண்ணு கொன்னுட்டு அவ ஓடி போயிட்டான்னு நினைப்பாங்க. எல்லாரும் கேட்டீங்கல்ல? ஷைலஜா, நான் உனக்காக எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன். பதிலுக்கு நீ என்ன பண்ண? வழி விடுங்க. தள்ளி நில்லுங்க. கண்ணை இப்படி கொடுங்க. கண்ணை கொடுங்க. எல்லாரையும் இழுத்துட்டு போங்க. வாங்க. ஓ